Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு மினி ஃப்ளவர் வாஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி அக்ரிலிக் யான் எடுத்திருக்கேன். ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 3 எடுத்திருக்கேன். அண்டு சிசரும் ஸ்டிச் மார்க்கரும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹூக் சைஸ் வந்து இன்னும் இது கொஞ்சம் பெருசாக வேணுன்னா பெரிய ஹூக் எடுத்துக்கலாம். ஸ்டிச் மார்க்கர் 2 சிசர் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் எப்படி போடணுங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 விரலுக்கு இடையில இப்படி சுற்றும் போது இந்த இடத்துல இந்த த்ரெட்டு வந்து இப்படி கிராஸாக வரணும். ஸோ இந்த நீடில் இப்படி உள்ளே விட்டு எடுக்கும்போது நமக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இந்த லூப்பை வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டு, அதாவது செயின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் மேஜிக் ரிங் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு செயின் போடுறத மறக்க வேண்டாம். அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு செயின் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த மேஜிக் ரிங் பார்த்திங்கன்னா நமக்கு லூஸாக இருக்கணும், கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மேஜிக் ரிங்குள்ளே நான் வந்து 8 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் பேஸ். இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வாஸ் வந்து கரெக்டாக எண்டு வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு இந்த பேஸில் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் அந்த ஹைட்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் நம்ம நினச்ச மாதிரி ஷேப்பு கரெக்டாக வரும். ஏன்னா இந்த இதில் வந்து நமக்கு கவுண்டிங் வந்து ரொம்பவே முக்கியம். கவுண்டிங் வந்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் டிசைனாக போடும்போது இது கவுண்டிங் வந்து ரொம்பவே நமக்கு முக்கியம். ஸோ நீங்கள் 8 சிங்கிள் க்ரோஷே வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி இப்படி இழுக்கும்போது நமக்கு நல்லா சுருங்கிடணும். அந்த இடம் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு இந்த இடத்துல அந்த சர்க்கிள் வந்து கேப்பே தெரியக்கூடாது. அந்த நடுவில் வந்து எதுவும் கேப் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா டைட் பண்ணி இழுத்துருங்க. ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே 8 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு செயின் போட்டுக்கிறேன். இப்போ 8 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் போடணும். ஆக்சுவலாக இன்க்ரீஸ்னால் என்னென்னா, ஒரே செயினில் ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் சிங்கிள் க்ரோஷே போடுறது தான் வந்து இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இதுக்கான வீடியோஸ், பேசிக் வீடியோஸ் எல்லாமே இருக்குது நம்ம சேனலில். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருங்க. ஸோ இது கவுண்ட் வச்சு வரும்போது பார்த்திங்கன்னா 8 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். அதில் எல்லாத்துலேயும் 2 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக வந்து 16 சிங்கிள் க்ரோஷே நமக்கு செகண்ட் ரவுண்டோட எண்டில் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ 2வது ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷே இருக்குது இல்லையா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சிங்கிள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் ஒன்று பண்ணணும். ஸோ இன்க்ரீஸுங்கிறது ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போட்ட இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷேவே ஒரே இடத்துல போடுறோம், அதுதான் இன்க்ரீஸு. இதே மாதிரி 8 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிவிட்டு வரணும். அப்போ நமக்கு வந்து எண்டில் 24 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து அந்த தேர்ட் ரவுண்டில் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சிம்பிள் தான். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். இதையே அப்படியே ரிப்பீட்டடாக 8 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து தேர்ட் ரவுண்டோட கடைசியில் கிடைக்கும். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேர்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயினும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 4 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோ 4ல் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே தனித்தனியாக 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து ஒரு இன்க்ரீஸ். ஓகேவா? இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். 3வது செயினில் வந்து நான் 3, அதாவது ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறேன். 2 சிங்கிள் க்ரோஷே ஒரே இதில் போடுறேன். இது வந்து ஒரு செட்டு. அப்போ இதே இதை வந்து நம்ம திரும்ப 8 தடவை கொண்டு வரணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இது போடுறதுல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது டவுட் வருதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டோன்னே அதில் ஸ்டிச் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 2 சிங்கிள் க்ரோஷே போட்டேன். அடுத்து ஒரு இன்க்ரீஸ். ஓகேவா? இதே மாதிரி 8 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு வந்து 32 சிங்கிள் க்ரோஷேஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். இப்போ ரவுண்ட் 5 பார்த்திங்கன்னா 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 இன்க்ரீஸ். 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ் போட போகிறோம், அவ்வளோதான். நான் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறேன்.
உங்கள்கிட்ட ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா நார்மல் ஹூக் இருக்கும் இல்லையா, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இப்போ அடுத்து 3 சிங்கிள் க்ரோஷே, 1 2 3 ஒரு இன்க்ரீஸ் கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே, 3வது போட்டாச்சு. இப்போ ஒரு இன்க்ரீஸ். இதே மாதிரி போட்டு ரவுண்ட் 5ஐயும் கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ ரவுண்ட் 5 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரவுண்டு 6 வந்து பேக் லூப் ஒன்லி மட்டும்தான் போட போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வி மாதிரி ஸ்டிச்சஸ்துக்கா, அதில் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் லூப் ஒன்லி, ஆப்போசிட் சைடில் இருக்கிறது பேக் லூப் ஒன்லி. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சஸ் தான் வந்து பேக் லூப் ஒன்லி. இப்போ நீங்கள் போட போகிற ஸ்டிச்சு வந்து அந்த லூப்பை மட்டும் எடுத்து போடணும். நம்ம எப்பயுமே ஃபுல்லாக 2 லூப்பையும் எடுத்து போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் பேக் லூப்பில் மட்டும் போடணும். இந்த இடத்துல நான் 2 செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டபுள் க்ரோஷே போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் 2 செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அந்த பேக் லூப்பில் மட்டும் நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷே. ஃபுல்லாகவே இந்த ரோ ஃபுல்லாகவே வெறும் டபுள் க்ரோஷே மட்டும்தான். இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே இல்லை. எல்லாத்துலேயும் அங்கே இருக்கிற ஃபுல்லாக எல்லா செயின்லேயும் நீங்கள் பேக் லூப்பில் மட்டும் போடணும். போடும்போது உங்களுக்கு நமக்கு வந்து எண்டில் 40 டபுள் க்ரோஷே கிடைக்கும். இந்த நீங்கள் வந்து ஒவ்வொரு ரவுண்டு முடிக்கும் போதும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்டிச்சஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நான் மேலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். அந்த பேட்டர்னில் இருக்கிற மாதிரி ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டிருக்கீங்களாங்கிறதையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் லூப் மட்டும் வச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட் லூப் வந்து எம்போஸ்டாக நமக்கு தனியாக தெரியும். உங்களுக்கு நல்லா விசிபிளாகவே பார்க்கும்போதே அது நல்லாவே தெரியும். ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து 40 ஸ்டிச்சஸ் போட்டு கவுண்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் எங்கேயுமே எந்த ஸ்டிச்சையும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக போட்டிருக்கேன். எனக்கு இந்த ஃப்ரண்ட் லூப்பு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா விசிபிளாக தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து பேஸ் முடிச்சுட்டு அந்த ஃப்ளார் வாஸோட ஹைட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்ட செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ரோ 7 வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அது பேஸு. இப்போ ஹைட்டு வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 6th ரோலேருந்து ஃப்ளார் வாஸோட ஹைட்டு நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரோ 7 வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரோ 7 to 9 வந்து நீங்கள் ஒரே மாதிரி தான் போட போகிறீங்க. 2 செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு 3 டிசி, அதாவது டபுள் க்ரோஷே, தனித்தனியாக 3 டபுள் க்ரோஷே, ஒவ்வொரு செயின்லேயும் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எஃபிடிசி போடணும். எஃபிடிசினா ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இது வந்து இதுக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஃப்ளார் வாஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த 4வது ஸ்டிச்சில் 4வது டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம்ல கீழ் ரோ 6th ரோவில், அதில் வந்து நாம் வந்து எஃபிடிசி போடணும். ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேனா ஒன்றுமே கிடையாது. கீழே போட்டிருக்க நம்ம செயினில் போடாமல் கீழே போட்டிருக்க ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அந்த இடத்துல கொடுத்து அங்கே ஒரு டபுள் க்ரோஷே போடுவோம். அவ்வளோதான். அது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும், அதுக்காக போடுறது. அது வேறு ஒன்றும் இப்போ வித்தியாசமெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 3 டிசி டபுள் க்ரோஷே, 1 2 3 டபுள் க்ரோஷே போட்டேன். இப்போ அடுத்து வந்து ஒரு எஃபிடிசி. ஓகேவா? 3 போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அடுத்து எங்கே போடணுன்னு டவுட் வந்துச்சுன்னா கீழ் ரோவில் பாருங்கள். லாஸ்ட்டு கீழே இருக்க ரோவில் 3 டபுள் க்ரோஷே விட்டுட்டு 4வது டபுள் க்ரோஷேயில் நீங்கள் வந்து ஒரு எஃபிடிசி போடணும். ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் கொஞ்சம். ஸோ நீங்கள் கீழே இருக்கிறத ரோவை கரெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து மைண்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ 3 டபுள் க்ரோஷே போடுறேன். போட்டுட்டு அடுத்து ஒரு எஃபிடிசி போடணும். போட்டாச்சு. இப்போ 3 டபுள் க்ரோஷே போட்டேன். அடுத்து ஒரு எஃபிடிசி. இதே மாதிரி இந்த ரோ 7ஐயும் 7, 8, 9 3 ரோவையுமே வந்து நம்ம இதே ப்ரொசீஜரில் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நான் ரோ 7 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிடுறேன் நான். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 2 செயின் ஆட் பண்ணிக்கோங்க.
2 செயின் ஆட் பண்ணிவிட்டு 8th ரோ 9th ரோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இது இப்போ 7th ரோ என்ன பண்ணமோ அதே மாதிரி 3 டபுள் க்ரோஷே ஒரு FBDC போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இப்போ நான் 9th ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3 ரோ போட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல போட்டுட்டு 2 செயின் அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ரோ 10 பார்த்திங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷே போடணும். நல்லா கவனமாக பாருங்கள். மேலே நான் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ஒரு தடவை கவனமாக போடுங்க. ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே டிக்ரீஸ்னால் என்ன பண்ணுவோம், 2 ஸ்டிச்சை ஒன்றா போடுவோம். இப்போ டபுள் க்ரோஷே போடும்போது நார்மல் டபுள் க்ரோஷேக்கு எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு லூப் எடுத்தோம்னா ஒரு ஸ்டிச்சு முடிஞ்சிடும். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு இருக்கிற ஸ்டிச்சையும் போடணும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 3 லூப் இருக்கும். இது 3ஐயும் ஒன்றா எடுத்துட்டிங்கன்னா ஒரு டிக்ரீஸ் ஃபார்ம் ஆகிடும் அந்த இடத்துல. ஓகேவா? இது கொஞ்சம் கவனமாக போடுங்க. டபுள் க்ரோஷே டிக்ரீஸ் வந்து ஏற்கனவே தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் பார்த்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாமே வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஒரு டிசி அதாவது ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷே அதாவது ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும் அந்த இடத்துல நம்ம. இப்போ 2 ஸ்டிச்சை நான் ஒன்றா கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த இடத்துல முடிஞ்சது. அடுத்து ஒரு FBDC. இது எனக்கு இந்த FBDC வேணாம், நான் அப்படியே சும்மா ஃபுல்லாகவே போட்டு வரேன்னா கூட போடலாம். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் அந்த டிக்ரீஸ் கொடுக்குற இடத்துல மட்டும் டிக்ரீஸ் கொடுத்துட்டு மீதி எல்லாமே நார்மல் ஸ்டிச்சை வச்சு ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ப்ளெயினாகவே வரும். இப்போ நான் ரோ 10 முடிச்சுட்டு இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 2 செயின் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் ரோக்கு நான் போகிறேன். ரோ 11 பார்த்திங்கன்னா 2 செயின் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ரெண்டு செயின் போட்டுட்டு ரோ 11 அதில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே டிக்ரீஸ், அங்கே இருக்கிறதே நமக்கு 2 தான் இருக்கும், அதை டிக்ரீஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. நமக்கு 2 செயின் தான் இருக்கும், அந்த இடத்துல இருக்கிறதே நமக்கு 2 செயின் தான் இருக்கும். ஸோ அதை ஒரு டிக்ரீஸ் போட்டோம்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு மட்டும்தான், ஒரு செயின் மட்டும்தான் வரும். அடுத்து ஒரு FBDC. ஓகேவா? அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு FBDC போட்டிங்கன்னா ஒரு இது முடிஞ்சிச்சு, ஒரு செட்டு முடிஞ்சுது. இதே நம்ம வந்து 10 டைம்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரோ கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது மேலே இருக்க செயின் வந்து 20 செயின்ஸ் வரும் நமக்கு. ஸோ ஒரு டிக்ரீஸு, ஒரு டபுள் க்ரோஷே டிக்ரீஸு, ஒரு FBDC. இதுதான் ரோ 11ல் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறது. ஓகேவா? இதே மாதிரி ரோ 11 ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரோ 11 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இருக்க செயினில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அங்கே ஒரு செயின் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் தான் இருக்கும். நம்ம என்ன டிக்ரீஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதில் வந்து ஒரு டிக்ரீஸ், அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரோ போடுறதுக்கு நம்ம வந்து 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல நான் 2 செயின் போட்டுக்கிறேன். ரோ 12 போடுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரோ 12, 13 and 14 பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான். அதாவது ஒரு டிசி, அதாவது அங்கே இருக்கிறதுல ஒரு டபுள் க்ரோஷே மட்டும் போட்டுட்டு ஒரு FBDC. அந்த ஃப்ளார் வாஸ் வந்து அந்த பெண்டாகி திரும்ப ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடம் தான் இது. ஸோ நம்ம போடுறது ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு FBDC தான் போடுறோம். அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த பேட்டர்னை வந்து எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி போட்டுகிட்டே வந்தீங்கனாலும் ஈஸியாக இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ராஜெக்டை கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இந்த செட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து மேலே வந்து 20 செயின்ஸ் காட்டும். ஸோ இப்போ இது வந்து 3 ரோ 12, 13, 14 3 ரோவும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து 15th ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 15th ரோ பார்த்திங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், இது வரைக்கும் டிக்ரீஸ் இருந்தது, இப்போ இன்க்ரீஸ். மேலே இருக்க அந்த ஃப்ளார் வாஸோட அந்த
வாய்ப்பகுதி இருக்கும் இல்லையா, அந்த பகுதி நமக்கு வேணும். ஸோ அதனால் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரும்போது தான் அது பெண்டான மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இது. இந்த இடத்துல ஒரு டிக்ரீஸ், ஒரு இன்க்ரீஸு, ஒரு எஃபிடிசி. ஓகேவா? ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துட்டாச்சு, ஒரு எஃபிடிசி, அவ்வளோதான். இன்க்ரீஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷே போடுறோம், அவ்வளோதான். இப்போ அதை போட்டுட்டு ஒரு எஃபிடிசி. ஸோ இந்த ரவுண்ட் 15 ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வரும்போது நமக்கு வந்து டோட்டலாக 30 செயின்ஸ் இருக்கும். இப்போ நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ ரோ 15ம் முடித்தாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்த ரோக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் காட்டன் ஸ்டஃப் வந்து உள்ளே வச்சுருக்கேன். எனக்கு வந்து நான் அக்ரிலிக் யான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அந்த ஷேப்பு கரெக்டாக கொண்டு வரதுக்காக நான் உள்ளே கொஞ்சம் காட்டன் ஸ்டஃப்பை கொடுத்து கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் எனக்கு அந்த ஃப்ளார் வாஸோட ஷேப் வந்து இன்னும் நல்லா கரெக்டாக வரும். அதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ ரோ 16 போடலாம். ரோ 16 பார்த்திங்கன்னா 2 டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், அதாவது அந்த இடத்துல ஏற்கனவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல 2 டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், தனித்தனியாக 2 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு எஃபிடிசி போடணும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ளவர் வாஸோட லாஸ்ட்டு போர்ஷன், லாஸ்ட்டு ரவுண்டு. இது அந்த மேலே எம்போஸ்டாக வரக்கூடிய ரவுண்டு. இது போட்டுட்டு 2 டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட்டுட்டு ஒரு எஃபிடிசி. இந்த ஃப்ளார் வாஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இதே ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் போடலாம். நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடாக வேணால் போட்டு காமிக்கிறேன். பேஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நமக்கு. உங்களுக்கு பேஸ் நீங்கள் போட கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி போடலாம். ஸோ இந்த இடத்துல 2 டபுள் க்ரோஷே இன்க்ரீஸு, ஒரு எஃபிடிசி. இதே மாதிரி 16th ரவுண்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபுல்லாகவே இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளார் வாஸ் வந்து மேல் பகுதி ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இதை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் நான். இப்போ இந்த மேல் பகுதி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்களா, நமக்கு இந்த போர்ஷனும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று போட்டுட்டு கொஞ்சமாக யானை விட்டு கட் பண்ணிடுங்க. எக்ஸஸ் யானை கட் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னா அந்த இடம் க்ளோஸ் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸஸ் யான் இருக்குது இல்லையா, இதை இந்த பக்கமாக உள் பக்கமாக இந்த ஹூக்கை வச்சு எடுத்து உள் பக்கமாக விட்டுட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. இதுதான் வந்து ஃபாஸ்ட் அண்ட் அண்ட் ஹைட் த யான்னு சொல்லுவாங்க. இந்த க்ரோஷேயில் நம்ம எக்ஸஸ் யானை கட் பண்ணிவிட்டு அது உள் பக்கமாக மடக்கி விட்டுறணும். ஸோ ஒரு 2 to 3 ஸ்டிச்சஸ்க்குள்ளே உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது பிரிஞ்சும் வராது, அந்த மாதிரி பிசுறும் தெரியாது. எதுவுமே நமக்கு வெளியில் பார்க்கும்போது எதுவும் பிசுறு தெரியாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து கீழே ஆரம்பித்து ஃபுல்லாக ஒரு வாஸ் முடிச்சிட்டோம், ஃப்ளார் வாஸ் முடிச்சிட்டோம். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து இன்னும் ஒரு சின்ன ஸ்டிச்சு மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேக் லூப் மட்டும் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இப்படி தலைகீழ போட்டுக்கோங்க, வாச தலைகீழ போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்டிச்சு அங்கே இருக்கிறது. நமக்கு இந்த விசிபிளாக தெரியும் பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் லூப் மட்டும் தனியாக தெரியும் இல்லையா, அந்த இடத்துல இந்த த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல அந்த ஸ்டிச்சை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஒன்று போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு இப்போ அதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு லூப்லேயும் வந்து 40 ஃப்ரண்ட் லூப் ஒன்லியில் 40 சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வரணும். நமக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும் அந்த ஸ்டிச்சஸ்ஸு. அப்படி சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னால் அந்த ஹூக் வச்சு எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி நீடில் இருக்குல்ல, இதை வச்சு லைட்டாக அப்படி தூக்கி விட்டுக்கோங்க. இப்படி லைட்டாக, ரொம்ப அதிகமாக வேணாம், லைட்டாக உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி தூக்கி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. எந்த ஸ்டிச்சையும் மிஸ் பண்ணாமல் 40 ஸ்டிச்சஸ் நம்ம போட்டிருப்போம். லாஸ்ட் ரோ 5th ரோ வந்து 40 ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம். அதுலேருந்து பேக் லூப் பண்ணி எடுத்து தான்
மேலே கொண்டு போயிருப்போம் வாசை. இப்போ அந்த இடத்துல வந்து இருக்கிறத எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டு முடிக்க வேண்டியதான். இது எல்லாத்துலேயும் போட்டுட்டு இந்த லாஸ்ட்டு ரோ வரும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு அதை யானை கட் பண்ணிட்டு அதை அப்படியே உள்பக்கமாகவே சொருகி விட்டுட்டிங்கன்னா அது நமக்கு வெளியில் தெரியாது, எங்கேயுமே தெரியாது. ஸோ இந்த போர்ஷன் ஏன் நம்ம போட்டோம்னா இது அழகுக்காக மட்டும் இல்லை. இப்போ இந்த ஃப்ளார் வாஸ் இப்படி வைக்கும்போது அப்படி நிற்கும், கரெக்டாக நிற்கும். அதுக்காகவும் தான் இந்த ஸ்டிச்சும் போட்டது. ஸோ இதுலேயே வந்து அடியில் இருக்கிறது அந்த எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் வந்து உள்பக்கமே சொருகி விட்டுருங்க. ஓகேவா? இதில் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஃப்ளார் வாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம சேனலில் நான் வந்து குரோஷே கிளாஸஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் குரோஷே ரிட்டன் கிஃப்ட்ஸும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் தேவைன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.